எங்கிட்ட இப்போ பணம் இல்லை சார் அப்படின்னா, நான் கொடுக்குறேன்டா நீ கட்டுறா. நிறைய சேலஞ்சஸ், நிறைய காம்ப்ரமைசஸ். எங்ககிட்ட மார்க் இல்லைடா, உங்ககிட்ட மார்க் இருக்குடா. ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லைடா, எங்கிட்ட பணம் இருக்குடா. 30ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ண சொல்லி 31ஆம் தேதி ஆர்டர் வருது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கல்ஃப் கண்ட்ரி, குறிப்பாக துபாயிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்தியாவில் பல மாநிலங்களில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்காங்க. அதாவது எந்த கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு ஐகான் பர்சனாக இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரியில் பல நாடுகளில் இவங்க வந்துட்டு பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, கீழே ரொம்ப என்ன சொல்கிறது, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து இப்போது உலக நாடுகள் தேடும் ஒரு நபராக எப்படி மாறியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாம். மிஸ்டர் டாக்டர் ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க, வணக்கம். வணக்கம் பிரசன்னா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரசன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். இப்போது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துபாயிலேருந்து வந்திருக்காங்க. அது ஒரு குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். சரி, நீங்கள் வந்துட்டு ஈரோட்டில் இருக்கும்போது ஸ்கூலிங் எப்படி இருந்தது, காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது? ஏன்னா உங்களை பற்றி நாங்கள் கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, படிக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுலேயும் பல வேலைகள், நியூஸ் பேப்பர், கலாம், அப்துல் கலாம் ஐயா மாதிரிலாம் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு முன்னுக்கு வந்ததில் கலாமுக்கு அப்புறம் உங்களை நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் அந்த மாதிரி 3 மணிக்கு எழுந்திரிச்சா கண்டிப்பாக வந்துட்டு பிரெயின் நல்லா வேலை செய்யும், அவங்க முன்னேறுவாங்கங்கிறதுக்கு இவரும் ஒரு உதாரணம். அந்த ஸ்கூலிங், காலேஜ், இந்த லைஃப் எப்படி இருந்தது, எப்படி உங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி பிரசன்னா. முதல்ல கீத் மீடியாவுக்கு என்னை நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உலக அளவு அப்படிங்கிறத விட சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு இது 43வது வருட அனுபவம். ரொம்ப நீங்கள் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் மக்களுக்கு, அதாவது சிமெண்ட் இண்டஸ்ட்ரி நண்பர்களுக்கும் பொதுவாக இருக்கிறவங்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த இன்டர்வியூக்கு நான் ஒத்துக்கிட்டேன். தேங்க்யூ. நீங்கள் கேட்ட மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன் சுருக்கம் உங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு 4 வயசாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார், தவறிட்டார். அப்போது குடும்பத்தினுடைய சூழ்நிலை, எனக்கு 3 அக்கா, எல்லாருமே 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, வேலைக்கு போய் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஃபேமிலியில் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வசதியோ வாய்ப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை. 1962 நான் பிறந்தேன். எங்கள் அப்பா 67 இறந்தார். அந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய சூழ்நிலைகளும் இதுவும் எங்களை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளிடுச்சு. அப்போ அதில் இருந்து மேலே வரணும் அப்படிங்கிறப்போ என்னுடைய பள்ளி வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் 5வது படிக்கிறதுக்குள்ளே என் டிசியில் 10 சீல் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடம், 3 மாதத்துக்கு ஒரு இடம், இப்படியெல்லாம் போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த காலத்தில் டபுள் ப்ரொமோஷனுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால் எனக்கு வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து நான் நல்லா சொன்னேன் அப்படிங்கிறதுனால என்னை எடுத்து 3ஆவதில் போட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனோன்னே, என் அட்மிஷனே எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறப்ப சொல்லுவாங்க, என் அட்மிஷன் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படிம்பாங்க. முந்தையெல்லாம் இப்போ என் வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் அட்மிஷன் சொல்கிறப்ப காதத்தோடு அப்படிம்பாங்க. இந்த கையை இப்படி வச்சு இப்படி தொட சொல்லுவாங்க. இந்த காது எட்டுச்சுன்னா அட்மிஷன் போட்டுருவாங்க. அதுதான் அந்த வயசுக்குள்ளே ஒரு 4 வயசானால் தான் அது வரும்னு. எனக்கு அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வந்து காதத்தோடுன்னொன்னே நான் இப்படியே தொட்டுட்டேன். ஸோ அவங்க பார்த்துட்டு, ஓகே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா உனக்கு நல்லா இது இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறது தான். ஏன்னா அந்த வயசில் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அதுலேருந்து எனக்கு ஒன்றாவதுலேருந்து நான் 3ஆவது போயிட்டேன். இப்படி பல மாவட்டங்கள். அந்த காலத்தில் நான் போகிறப்போ ஈரோடு, தருமபுரி, பொள்ளாச்சி,
இன்னும் பல இடங்களில் திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு 6வது 7வது வர்ற வரைக்கும் இது இருந்தது. 8வது வர்றப்போ எங்கள் பெரிய அக்காவோட நான் வந்து போய் அவங்க குடும்பத்தோடு நான் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருந்தது. அப்போ தருமபுரி மாவட்டத்தில் நான் படிச்சுட்டு இருந்தேன். தருமபுரி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தது. அதனால் அங்கே இருந்து எனக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு பிரகாசிக்க தோணுச்சு. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்தது. ராமகிருஷ்ணா மிஷன் மயிலாப்பூர் சென்னையில் எனக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஃப்ரீ போர்டிங் லாட்ஜிங் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் அட்மிஷன் எழுதி ஒரு 80 பேர் எழுதி அதில் 12 பேர் செலக்ட் ஆனோம். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால 8வதுல இருந்து 11வது வரைக்கும் நான் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன். நல்லா சொல்லப்போனால் என்ன ஒரு மனுஷனாக என்னை ஒரு 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 உருவாக்குனது அப்படிங்கிறதுல ராமகிருஷ்ணா மிஷனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த காலகட்டம் வந்து பல விதங்களில் எனக்கு நிறைய புரிதல்களை, வயசுக்கு தேவையான புரிதல்களையும் கொடுத்தது, வயசுக்கு அதிகமான புரிதலையும் கொடுத்தது. வறுமைனா என்ன, நம்ம நிலைமை என்ன, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில புரிதல்களை எனக்கு உணர்த்துச்சு. அதுலேருந்து வெளியில் வந்தால் ஸ்கூலிங் முடிஞ்சது. காலேஜுக்கு வர்றப்போ வீட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து 11th ஸ்டாண்டர்டு லாஸ்ட் பேட்ச்சு. இப்போ 10th அப்போ வந்து 11+1+3 11+1+4 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதில் நாங்கள் லாஸ்ட்டு பேட்ச்சு. வீட்டில் வந்து கேட்டால் இது மாதிரி நான் என்ன பண்ணட்டும்னு சொல்கிறப்ப வீட்டில் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பில்லை, யாருமே அந்த ஹைஸ்கூலுக்கு மேலே போக முடியல. அம்மாவும் கூட இருந்த எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ மேலே படிக்கிறது படிக்காதது உன் பிரியம், ஆனால் உன்னால் வீட்டுக்கு வந்து ஒரு வருமானத்தை நீ உண்டு பண்ணி கொடுக்கணும், வீட்டுக்கு நீ சம்பாதிக்கணும். ஆனால் நீ படிக்கிறதுக்கு நாங்கள் தடை சொல்லலை. அது நீ படிச்சுக்கிறதுனா படிச்சுக்கோ, நிறுத்திக்கிறதுனா நிறுத்திக்கோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கு அப்போ வயசு 16, 15, 16. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போய் ஒரு அதே தான் எங்கள் அம்மா வந்து அவங்க தெரிஞ்சவங்கள மூலமாக போய் எனக்கு ஒரு சினிமா தியேட்டரில் வந்து டிக்கெட் கொடுக்குற ஒர்க்கை எனக்கு பார்ட் டைம் ஜாபாக வாங்கி கொடுத்தாங்க. அதில் இருந்து நான் காலேஜ் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் தான் என்னுடைய பியூவை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முன்னேற்றம் அப்படின்னு நான் சொல்லப்போனால், நான் இன்றைக்கும் நான் சொல்கிறது அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இவங்க தான் காரணம், இவங்க தான் என் அம்மா. நான் உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்கிறத விட எங்கள் அம்மாவால் உயர்ந்தவன் அப்படின்னு தான் நான் சொல்லணுமே தவிர, ஏன்னா அவங்க எனக்கு குரு, அவங்க எனக்கு மென்டர், எனக்கு அம்மா, எனக்கு அப்பா, எல்லாம் அவங்க தான். இன்றைக்கி அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவு உங்கள் முன்னால் உட்காந்து பேசுகிற போதும், இல்லை நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு உண்டு பண்ணுறதோ, அதற்கு முழுக்க அவங்க தான் காரணம். அதனால் இந்த இன்டர்வியூ அவங்களுக்கு நான் இது என்ன பண்ணுறது, நான் சமர்ப்பிக்கிறேன். காலேஜுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. காலேஜுக்கு போனோன்னே தியேட்டரில் ஒரு பார்ட் டைம், அப்புறம் டியூஷன் எடுத்தேன். டியூஷன் எடுத்துகிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 5 to 6 ஒரு டியூஷன் இருக்கணும். 6 மணிக்கு மேலே ஒரு என்னுடைய வேலைகள் 6 to 7, 7:30 வரைக்கும் ஒரு இன்னொரு டியூஷன் எடுக்கணும். அப்புறம் 7:30 மணிக்கு மேலே நான் காலேஜுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு நடுவில் வீட்டு தேவைகள் இதெல்லாம் வரும், அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். காலேஜுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை. காலேஜுக்கு போய் நான் பியூ முடிச்சுட்டு டிகிரிக்கு வர்றப்போ எனக்கு வந்து மேத்ஸ் அலாட் பண்ணாங்க. மேத்ஸ் அலாட் பண்ணி எனக்கு மேத்ஸ் பிடிக்கலை. எனக்கு கெமிஸ்ட்ரி எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் மார்க், எனக்கு வந்து டிஸ்டிங்ஷன் வித் அவுட்ஸ்டாண்டிங். பட் எனக்கு அலாட் பண்ணது வந்து மேத்ஸு. என் ப்ரொஃபஸர்கிட்ட நான் போய் சொல்லிவிட்டு சரி நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். சும்மா அங்கே கல்வெட்டு இருக்கும், ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் தான். உட்காந்துருக்கப்போ என் ப்ரொஃபஸர் என்ன திடீர்னு கூப்பிட்டாரு. ரொம்ப உரிமையோடு இன்றைக்கும் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னா அவங்கெல்லாம் எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நான் மேலே ஏறுறப்போ யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்கங்கிறாங்க இல்லையா, எனக்கு கையை தூக்கி விடல, என்னை முழுசாமே தூக்கி விட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க. அப்போ என்ன சொன்னார்னா, அவர் வந்துட்டு என்னை கூப்பிட்டு இடைவா அப்படின்னு கூப்பிட்டு பிரின்ஸிபல்கிட்ட கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு, சார் இவனுக்கு கெமிஸ்ட்ரி கொடுங்க சார், ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பான்
அப்படின்னோன்னா அப்போ தான் இந்த டொனேஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம். எங்கிட்ட டொனேஷன் கொடுக்குற அளவுக்கும் எங்கிட்ட எதுவும் கிடையாது. நல்லா சொல்லப்போனால் எங்கிட்ட ஃபீஸ் கூட கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணார், பிரின்ஸிபல் இருந்தார். பிரின்ஸிபல் என்ன சொன்னார்னா, ஏன் இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க கேட்குறப்ப, சார் நல்லா படிக்கிற பையன், இவன் நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குவான், ஆனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சீட் இல்லையே அப்படின்றப்போ ப்ரொஃபஸர் என்ன சொன்னார், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், ஒரு பையன் வந்து இப்போ தான் மாறி போயிட்டான், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியிலேருந்து மாறி பிஎஸ்சி பாட்டனிக்கு போயிட்டான், அதனால் ஒரு சீட்டு வேக்கன்ட் இருக்குது சார், அதை இவனுக்கு போட்டுருங்க சார் அப்படின்னாரு. ஹெச்ஓடி அவர். அதனால் பிரின்ஸிபல் வந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு ஓகே நீ ஜாயின் பண்ணி கொண்டாரு. வெளியில் இருந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, டேய் இப்போ பணம் கட்டிடுறா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எங்கிட்ட இப்போ பணம் இல்லை சார் அப்படின்னா. நான் கொடுக்குறேன்டா நீ கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து பணத்தை கட்டி எனக்கு உடனடியாக அந்த சீட்டு வேறு யாருக்கும் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணார். இன்றைக்கி வரைக்கும் அவங்களெல்லாம் என்னால் மறக்க முடியாது. என்றைக்கு பார்த்தாலும் எனக்கு அந்த ஸ்ரீதர் தான் ஞாபகம் இருக்கானே தவிர இந்த ஸ்ரீதர் எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படி வந்த ஒரு இதில் இருந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் எனக்கு ஸ்டூடெண்ட் சீட் ஃபண்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபண்டில் எனக்கு 6 செமஸ்டர் எனக்கு ஃபண்டு வந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு செமஸ்டரும் நான் போய் என் மார்க்கை பார்க்குறத விட என் ப்ரொஃபஸர் எனக்கு முன்னால் போய் பார்த்துருவார். பார்த்துட்டு போய் பிரின்ஸிபல்கிட்ட கூப்பிட்டு போவார். சார் நான் ஃபஸ்ட் கிளாஸ் தான் வாங்குவேன்னு சொன்னேன் சார், இவங்க பாரு சார் அவுட்ஸ்டாண்டிங் வாங்கியிருக்கான், டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் என்னை உற்சாகப்படுத்தி, நான் புக்கு கூட வாங்கினது கிடையாது, அவருடைய காப்பி எனக்கு கொடுத்துருவார். கிளாஸை எடுத்துகிட்டு அவர் என் டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவார். அதை வச்சுட்டு நான் படிக்கணும். எனக்கு சைக்கிள் வாங்கிறதுக்கு கூட வசதி இல்லை. சைக்கிளில் ஒரு சைடு என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டாண்டில் நிறுத்தது பதிலாக என்கிட்ட கொடுத்துட்றான்னு சொல்லி அந்த வண்டியை அவன்கிட்ட நான் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவேன். அவன் பஸ்ஸில் போயிட்டு வருவான். ஏன்னா அவள் பஸ்ஸுக்கு 10 பைசா 15 பைசா 20 பைசான்னு இருக்கும். அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியல. ஸோ சில நாட்கள் சில மாதங்கள் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சிருக்கேன். 7 கிலோமீட்டர் நடக்கணும், 7 கிலோமீட்டர் நடந்து வரணும். அந்த ரயில் பாதையில் போயிட்டு வர்றப்போ அந்த ஒவ்வொரு என்ன சொல்கிற அந்த ஸ்லீப்பர் அதில் தான் காலை வச்சுட்டு படிச்சுட்டு வருவேன். இன்றைக்கி எனக்கு ட்ரெயினில் போயிட்டு நான் ஃபஸ்ட் ஏசியோ செகண்ட் ஏசியோ போயிட்டுருக்கிறப்ப கூட எனக்கு அந்த இடம் வந்தோடனே வெளியில் வந்து நின்றுவேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதில் எனக்கு அந்த அந்த அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த விஷயத்தில் என்னால் என் கல்லூரி வாழ்க்கைங்கிறத என்னால் மறக்க முடியல. 3 வருஷம் இப்போ முடிஞ்சது. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் எனக்கு இன்டர்வியூ வருது சார். அங்கே போயிட்டு நான் அட்டன் பண்ணி அங்கே செலக்ட் ஆகிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன், எங்கள் அம்மா அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், அதனால் இங்கேயே நீ பாரு அப்படின்ட்டாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, சரி அப்படி நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஈரோடு சுற்றி ஒரே ஒரு பேப்பர் மில். அந்த பேப்பர் மில்லில் எத்தனை பேர் தான் எடுக்க முடியும்? அதனால் வருஷத்துக்கே நாங்கள் 40 பேர் போனால் அங்கே இருக்கிறதே 500 பேர் தான். அப்புறம் அது வந்து அப்போல்லாம் நமக்கு தோணலை. எப்படியும் எனக்கு டால்மியாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இது போட்டு டால்மியா சிமெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணேன் in 1982. அதுலேருந்து தான் என்னுடைய சிமெண்ட் கேரியர் எனக்கு தொடங்குச்சு. இது என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிவு பெற்றுரும் அப்படின்னு இருக்கிறப்போ காலேஜில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன வந்ததுன்னா, என்னுடைய மேலே இருக்கிறது நான் வந்து 2nd ரேங்க்கும் 3rd ரேங்க்கில் மாறி மாறி வந்துட்டுருப்பேன். ஃபஸ்ட் ரேங்க் கோபால், 2nd ரேங்க் நான் வருவேன், 3rd இன்றைக்கி டாக்டர் கந்தசாமின்னு இருக்கார், அவர் டாக்டர் கோபால்னு யூஎஸில் இருக்கார். இந்த நடுவில் நான் மாத்திரம் தான் ஒரு டாக்டரேட் இல்லாமல் இருந்தப்போ எனக்கு அந்த ஏஜ் ஆஃப் 19 இன்றைக்கும் என் டைரி என் வீட்டில் இருக்குது. ஐ வில் கெட் somehow PhD அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அப்போவே நான் எழுதி டைரியிலே வச்சுருந்தேன். காலேஜில் படிக்கிறப்ப. ஏன்னா அந்த 19 வயசில் எனக்கு வர்றப்போ அந்த உந்துதல் இருந்தது. என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை எனக்கு மேலே படிக்க முடியல. நல்லா சொல்ல போனால் என்னுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட மார்க் இல்லைடா, உங்ககிட்ட மார்க் இருக்குடா, ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லைடா, எங்கிட்ட பணம் இருக்குடா, இந்த மாதிரி ஒரு பரிமாற்றங்கள் வரும். ஒரு சில நேரத்தில் நான் வந்து என் சர்டிஃபிகேட் கிழிச்சு போடுற மாதிரி போயிட்டேன். ஏன்னா இதெல்லாம் எதை பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு கேட்குறாங்க. வேலை கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் வரும், வேலையே கொடுக்காம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? இந்த மாதிரி எண்ணங்கள் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு இது தோணும். நிச்சயமாக இப்போ வேலை வாய்ப்புகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நிச்சயமாக இதையெல்லாம் நீங்கள் கண்டு தோண்டிடாதீங்க. இது இந்த காலத்துக்கு வர்றதில்ல, அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1980களில் இருந்தே இது இருக்குது. ஆனால் முயற்சியை விடாதீங்க. முயற்சியோடு செஞ்சால் நிச்சயமாக நம்மளால் முன்னேற முடியும், நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும். தடைகளை ஒரு படிக்கட்டாக மாற்றணுமே தவிர
தடைன்னு நினச்ச அங்கேயே நின்றுட்டோன்னா நம்ம அங்கேயே தான் நிற்கணும். தடையை தாண்டணும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா தெய்வ சக்தி தான் நம்மளுக்கு பயன்படும். ஆனால் இந்த வயசில் அந்த வயசில் நமக்கு அதெல்லாம் வருமா அப்படின்னா நம்மளையும் தெரியாமல் நமக்கு சில உந்துதல்கள் வரும். அதை விட்டுறாதீங்க. நண்பர்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நான் டால்மியாவில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம படிப்பை தொடரணும்னு ஒரு இது பண்ணி நான் என்னுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் ஆர்இசி முடித்த ஆர்இசி ட்ரிச்சி மூலமாக அதை முடித்தோன்னே கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுச்சு டால்மியாவில். போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? நான் ஜாயின் பண்ணது அப்ரெண்டிஸ் கெமிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனில் டால்மியாவில் 1982-83 ஜாயின் பண்ணேன். டால்மியாபுரம் திருச்சி. அங்கேயுமே ஒரு 360 அப்ளிகேஷன் வந்து 60 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எக்ஸாம் கூப்பிட்டு 12 பேரை இன்டர்வியூக்கு வர சொல்லி 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நாங்கள் ஒருத்தராக இருந்தோம். அங்கே எனக்கு இன்டர்வியூ போனப்போ அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதுவும் ஏன்னா சொல்லணும், ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் நிறைய சொல்கிறோம். ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறோம். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கூட அதை நம்பினேன். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணோடனே கேட்டதுக்கு வெளியில் இருக்கிறவங்க சொன்னது என்னென்னா, இங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னாங்க. இல்லை. உங்கள் மாமா அப்பா யாராவது வேலை செய்கிறாங்களா? இல்லை. அப்படி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் நம்பி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி வெளியில் பரவலாக பேசிட்டாங்க. இந்த இன்டர்வியூக்கு வர்றப்ப பல பேர் அப்போது எனக்கு கூட ஒன்று தோணுச்சு, சரி நம்ம ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சரி நம்ம எதுக்கு அட்டன் பண்ணுவோன்னு பண்ணேன். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்டர்வியூ முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூவில் எனக்கு கொஷின் பண்ணாங்க. நான் ஒரு தப்பாக எழுதியிருந்தேன். இன்றைக்கும் ஜாபாக இருக்குது. ப்ளூ விட்ரல்னால் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூவில் நான் தப்பாக எழுதியிருந்தேன். இன்டர்வியூவில் நான் நேராக கேட்குறப்ப இல்லை அது காப்பர் சல்ஃபேட் 5H2ன்னு கரெக்டாக சொன்னேன். சொன்னப்போ அவங்க வந்து அவர் சொல்லிட்டாரு, சரி இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாரு. இன்டர்வியூவில் நீங்கள் எக்ஸாமில் எழுதலையே, ஏன் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னு. சார் எனக்கு அப்போ தெரியல, வெளியில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக என்னென்னு அந்த இன்டர்வியூருக்கு எடுத்தாருன்னு தெரியல. என்னை செலக்ட் ஆனேன். ஏன்னா எனக்கே என்னால் நம்ப முடியல. நான் செலக்ட் ஆனால் அது எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் வீட்டுக்கு வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சது. எனக்கு வந்து 30ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ண சொல்லி 31ஆம் தேதி ஆர்டர் வருது. ஐயோ. ஏன்னா அந்த காலத்தில் வந்து போஸ்டலில் தான் வரும். போஸ்டல் டிலேங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ மாதிரி குரியர் கிடையாது, இப்போ மாதிரி ஃபோனில் கூப்பிட முடியாது, மெயில் எதுவுமே கிடையாது, மெயிலெலாம் எதுவும் கிடையாது, போஸ்ட்டு தான் வரும். நான் அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் ஜாயின் பண்ணேன். அதுதான் என்னுடைய கேரியருடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது தமிழில் எப்படி ஆ எழுதுகிறோமோ இங்கிலீஷில் ஏ போடுறோமோ அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கேரியர். அதுலேருந்து ஒரு 10 வருஷம் டால்மியா, அதில் அசிஸ்டண்ட் அப்ரெண்டிஸ் கெமிஸ்டாக இருந்து லேப் அசிஸ்டாக வந்து கெமிஸ்டாக வந்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தோன்னே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஆகி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஆகிட்டு அப்புறம் ஆந்திராவில் ஓகே நம்ம ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. ஆனால் நிறைய லெகசி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் டு ஸ்விம் அக்ராஸ் த கரண்ட்டு, அகெயின்ஸ்ட் த கரண்ட். இதெல்லாம் வந்து முடியுமா, சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்போ அப்போவும் நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல்லையும் நான் வந்து போய் நடத்தி கொடுத்துட்ருந்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்தது. ஆந்திராவுக்கு போனேன். ஆந்திராவில் வந்து ஒரு பிர்லா குரூப், சிகே பிர்லா குரூப், ஓரியன்ட் சிமெண்ட் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். எனக்கு டால்மியாவில் எண்ட் ஆஃப் மை டால்மியா கேரியர் 1990 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 1992-93 நான் வந்து ஓரியன்ட் சிமெண்ட் ஆந்திராவில் இருந்தேன். அங்கே அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அங்கே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அது ஒரு பெரிய ஜங்கிள். அந்த டயத்தில் ஒரு கோல் பெல்ட். பீப்புள் யூஸ் டு சே அது வந்து ஒரு நக்சல்ஸ் ஏரியா. அந்த காலத்தில் ஒரு நக்சல் ஏரியாப்பாங்க. நான் எந்த விதத்தையும் நான் பார்க்கல. அப்படிலாம் எனக்கு ஒரு த்ரெட்டோ ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே இந்த கொஞ்சம் ரொம்ப ரிமோட் வில்லேஜாக இருந்தது. அதனால் ஓகே அங்கேருந்து நான் ஒரு மூவ் ஆனால் பரவாயில்ல. ஏன்னா அம்மா என் கூடயே இருப்பாங்க, நியூலி மேரீடு. அதனால் கொஞ்சம் சிட்டி கிடச்சா பரவாயில்லையே அப்படின்னு கொஞ்சம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து போகிறப்ப எனக்கு 5 ஆஃபர் கையில் இருந்தது. ஒரு அப்ராட், ஒரு லிபியா, அப்புறம் 4 இந்தியன் ஆஃபர். அதில் 1 நார்த்து, 3 சவுத், இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நான் டாட்டா ப்ரிஃபர் பண்ணேன்.
டாட்டா வந்து ஒரு நல்ல பிராண்டு. அதனால் டாட்டா ஸ்டீல் சிமெண்ட் டிவிஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. அப்போ அதில் நான் ஜாயின் பண்ணேன் ஆஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஓ. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல இருந்தேன். அங்கே ஒரு 4.5 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எந்த யூனிட் எங்கே? அதுவும் நார்த்தில்? நார்த்து, ஜாம்ஷெட்பூர், பீகார் ஸ்டேட்டு. அது டாட்டானுடைய டாட்டா நகர்னே பேர் அங்கே. அது என்னாச்சுன்னா எனக்கு ஒரு ரிமோட் வில்லேஜில் இருந்து ஒரு பிக் சிட்டி லைஃப்க்கு என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே கிடச்சிது. இந்த படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அது உள்ளே போயிடுச்சுன்னா நைட்டு தூங்க விடாது. அது என்னாச்சுன்னா என்ன அங்கே போய் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே XLRIயில் ஈவினிங் காலேஜ் படிக்கலாமான்னு சொல்லிவிட்டு அங்கே ட்ரை பண்ணேன். அதுக்கும் செலக்ட் ஆனேன். அதே மாதிரி RIT, அதாவது இப்போ NIT ஜாம்ஷெட்பூர்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து எம்டெக் கரோஷன் இன்ஜினியரிங்கில் அட்மிஷன் கிடச்சிது. இது கிடைக்கிறப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன். எங்கள் அம்மாவோட தம்பி, அதாவது இந்த தாய்மாமா இறந்துட்டார். அதுக்கு கூட எங்களால் வர முடியல. ஏன்னா அப்போ அங்கே டாட்டாலேருந்து ஈரோடு வரணுன்னா ஒரு 50 hours ஜேர்னி. ரெண்டாவது டெலிகிராம் வசதி ரொம்ப ரேராக தான் வரும். ஜாம்ஷெட்பூர் நல்ல ஊர், நல்ல சிட்டி. ஆனால் அவங்களுக்கு போஸ்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. உங்கள் தபாலை நீங்கள் போய் தேடி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்த காலம். அப்போ தான் அந்த STDலாம் வந்து ஆரம்பித்தது. டெலிஃபோன் பூத்தில் போய் நின்றுட்டு STD பேசிட்டு வரணும். ஸோ அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கேரளாவில் வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மலபார் சிமெண்ட்ஸுங்கிற கம்பெனியில் வந்தாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அண்டர்டேக்கிங். அது என் ஃபேமிலி ரீசன்ஸ் அல்லது டாட்டா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்கனைசேஷன் ஐ எவர் ஒர்க்டு இன் இண்டியா. இன்றைக்கும் டாட்டாஸ் அப்படின்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். சிலர் வந்து பேச்சில் சொல்லுவாங்க, நான் அதை உணர்ந்து சொல்கிறேன். நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இதில் சொல்கிறேன், டாட்டா இஸ் இண்டஸ்ட்ரியல், இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறப்போ யூனோ அந்த ஆர்கனைசேஷனுடைய கிளைமேட், நம்ம இப்போது ரோஸ் கார்டனுக்குள்ளே போகிறோன்னா நான் ரோஸ் ஃப்ளவரை பிக் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஸ்மெல் போதும். நீங்கள் அந்த வாசனையை முகக்கிறீங்க இல்லையா, அது போதும். அதை நீங்கள் ஒரு பறிச்சுட்டு வரணுங்கிறதில்ல. அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த மனம், அது உங்களுக்கு கிடைக்கும். நான் பார்த்து டாட்டாவில் நான் அதை உணர்ந்தேன். நல்லா இருந்தது. அதை விட்டுட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு வர்றப்போ அது என்டையர்லி அன் ஆப்போசிட். ஐ கேனாட் சே ஆப்போசிட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். நார்மலாக கேரளாவில் போனால் எல்லோரும் சொல்லுவாங்க யூனியனிசம் உண்மை, நம்மளை அங்கீகரிக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டிலிருந்து போகிறோம், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். எனக்கு என் கூட இருந்த கலீக்ஸ் மேனேஜர் எல்லாமே 50 வயசுக்கு மேலே. நான் போய் அங்கே ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு 34 வயசு. சரி, நீங்கள் கேரளாவில் வந்து மலபார் சிமெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அங்கேருந்து ட்ரெயின் ட்ராவல் அப்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? அது எப்படி அதுக்கப்புறம் அதிலேருந்து நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணி வந்தீங்க? குட் கொஷின் பிரசன்னா. என்னாச்சுன்னா, நான் வந்து இன்டர்வியூக்கு வரேன் டாட்டாவில் இருந்து கேரளாவுக்கு. ஓகே. நியர் ஒரிசா, சம்பல்பூர் அந்த ஏரியாவில் என்னாச்சுன்னா, நைட்டு தூங்கிட்டுருக்கோம். இதில் தான் லாக் பண்ணி எல்லாம் சர்டிஃபிகேட்ஸில் கொண்டு வந்துட்டுருக்கேன். கீழே போட்டு லைன் செயின் பண்ணி லாக் தான் பண்ணியிருக்கேன். ஸ்லீப்பர். அப்போல்லாம் ஸ்லீப்பருங்கிறது ரொம்ப சேஃப் ஜேர்னி. ஐ எம் டாக்கிங் இன் அபவுட் 92-93. என்னாச்சுன்னா, எங்கள் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ராபரி. எங்களுக்கு யாருக்குமே தெரியல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என் செயின் மாத்திரம் தொங்குது, பெட்டியை காணும். நான் மாத்திரம்தான்னு பார்த்தா எல்லாருமே அப்படியே இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் இட் இஸ் மாஸ் லூட்டிங் ஆஃப் தி. ஏன்னா அந்த மேரேஜ் பார்ட்டி ஒன்று அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தது. மேபி அதை எல்லாம் என்ன கிடச்சின்னு எடுத்து போனாங்கன்னு தெரில. அப்புறம் எங்கே போய் நம்ம கொடுக்கணும், என்ன கொடுக்கணுங்கிறது தெரியல. அப்புறம் எப்படியோ நம்ம கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை வந்து அப்புறம் சென்னையில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆச்சுன்னு பண்ணி நம்ம கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் நம்ம இது பண்ணோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் FIR போட்டு FIR காப்பி வாங்கி அந்த FIR வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நம்ம யூனிவர்சிட்டிஸில் போய் வாங்கிட்டேன். அப்புறம் அதை வச்சுட்டு ஐ குட் ஏபிள் டு மலபாரில் வந்து ஐ கேட் ஏபிள் டு கெட் தி அப்பாயின்மெண்ட். அங்கே ஒரு 7.5 years ஒர்க் பண்ணியிருக்கேன் கேரளாவில். ஹைலி யூனியனைஸ்ட், கம்யூனிஸ்ட்,
நமக்கு என்ன லா தெரியுமோ, லேபர் லா நமக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன புது அமெண்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. ஹைலி லிட்ரேட் பீப்புள், ரொம்ப படித்தவங்க, ரொம்ப படித்தவே ப்ராப்ளம் அதிகம். அதனால் அந்த விஷயத்தில் இது இருந்திருக்கு. அது ஒரு எதிர்நீச்சல் தான் அங்கே வந்து. ஆனால் என்னுடைய கேரியர் க்ரோத் ஆனது அங்கே தான். ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்குள்ளே டிஜிஎம்மாக ப்ரமோட் ஆகி, அப்புறம் டிஜிஎம் டோட்டல் இன்க்ளூடிங் மைன்ஸ் ஒரு 4 வருஷத்தில் வந்து ஒரு 6 வருஷம் ஆகிறப்போ ஒரு மார்க்கெட்டிங்கோட தமிழ்நாடு மார்க்கெட்டிங் கொஞ்சம் என்னை பார்க்க சொன்னாங்க. நான் வெளியில் வரப்போ நான் ஐ வாஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் மலபார் சிமெண்ட்ஸ் ஒர்க்ஸ். அப்போ நீங்கள் ஒரு டால்மியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜென்ரல் மேனேஜராக நல்ல ஒரு ஹை பொசிஷன் வரத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகள் உங்களுக்கு எடுத்துக்கிச்சு? 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸ். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டா இன்றைக்கே அவங்களுக்கு வந்துட்டு சிஓ, அந்த கம்பெனிக்கே சிஓ ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குது. மக்களோட ஐக்கியூ ரொம்ப அதிகம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட ஒரு ஐக்கியூ லெவல், ஸ்பீடு, நாலேஜ் பேஸ், இதையெல்லாம் பார்த்தா அவங்க எதிர்பார்ப்பு தப்பில்லை. ஓகே. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எக்ஸ்பர்டீஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வருடங்கள், நம்ம கடந்து போகிற வருடங்கள். எக்ஸ்பர்டீஸுங்கிறது அந்த கடந்து போன வருடங்களில் நம்ம என்ன எஃபெக்டிவாக பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸும் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பர்டீஸும் கம்மியாக இருக்குது. அதனால் இதுக்கு நிறைய காரணங்கள். என்னென்னா, இது வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணானாவே பெரிய விஷயம் வந்து. ஏன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் 3 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, அடுத்த 3 மாதம் எங்கன்னா இன்னொரு கம்பெனி போய்டுறாங்க, 5 வருஷத்தில் வெளியில் வந்துடுறாங்க. ஐடியில் போனால் ஒரே வருஷத்தில் வீடு வாங்கிடுறாங்க, 5 வருஷத்தில் அந்த வீடும் போயிடுது, அவங்களும் போய்டுறாங்க. அது புரியல. இது வந்து ஃபாஸ்ட் டெவலப்பிங் க்ரோத்தாக இல்லை இது எதை நோக்கி போகிறோம்? ஆனால் ஏதோ பாசிட்டிவ் நோக்கி போகிறோங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. இந்தியா வாஸ் அண்டர் டெவலப்டு டு டெவலப்பிங். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து வி ஆர் கோயிங் டு பி அ டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்போ நேச்சுரலி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி. ஆனால் இந்த ஒரு கன்சர்ன், இது வந்து தப்புன்னு சொல்ல, ஏன்னா இந்த கன்சர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது என்னுடைய நாலேஜில் இதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஐ மீன் டைலமோ தெரில, உண்மையாக எனக்கு தெரியல. இப்போது நீங்கள் வந்துட்டு கேரளாவில் ஒரு 6-7 இயர்ஸ் இருந்துட்டு ஒரு ஜென்ரல் மேனேஜர், அது கவர்மெண்ட் ஒரு கம்பெனியில் வர்றது ஒரு பெரிய விஷயம். அங்கே அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக எப்போ நீங்கள் வந்துட்டு அப்ராடில் போயிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு போனது எந்த இயரில் அண்ட் எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? எந்த கண்ட்ரிக்கு போனீங்க? ஒவ்வொரு பொசிஷன் பதவிக்கு நம்ம போகிறப்ப நம்மளை அதை நம்ம தயார்படுத்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக போன வரைக்கும் எனக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் போதும்னு இருந்தது. அதுக்கப்புறம் மேலே எனக்கு ப்ரமோஷன் வர எனக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வர்றப்போ ஃபைனான்ஸில் எனக்கு கொஞ்சம் தேவை. ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்தது. அப்போ என்னுடைய எம்டி ரொம்ப எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தார். இன்றைக்கும் அவரை என்னாலெல்லாம் இது பண்ண முடியாது, மறக்க முடியாது. என்ஆர் சுப்பிரமணியம் சார்மாங்க, அவர் வந்து எனக்கு அப்போ எம்டியாக இருந்தார். அப்போ தான் சொன்னார், நீ படி, ஃபினான்ஸ் படி அப்படின்னாரு. நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணேன் ஈவினிங்கில். அப்புறம் ஃபினான்ஸ் பண்ணி முடித்த உடனே எனக்கு நோ அரியர்ஸ், ஃபஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணோன்னே எனக்கு கவர்மெண்ட் எல்லா ஃபீ ரீஇம்பர்ஸ் பண்ணாங்க. முடிச்சுட்டு சரி அடுத்தது எனக்கு மார்க்கெட்டிங் கொடுத்தப்போ அவர் சொன்னார், நீ மார்க்கெட்டிங் அங்கே எதாவது பண்ண அப்படின்னாரு. சரி நான் எம்ஃபில் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டிங் எம்ஃபில் பண்ணி முடித்தோன்னே இதெல்லாம் ஒர்க்குக்கு பேரலாக நடந்துக்கிட்டே இருக்குது. எம்ஃபில் முடிச்சுட்டு வந்து சார் நான் எம்ஃபில் முடிச்சுட்டு அப்படின்னா அவர் சொன்னார், நீ பிஹெச்டி பண்ணு அப்படின்னாரு. அப்போ நீங்கள் டைரியில் அப்போது 18-19 வயசில் எழுதின ஒரு விஷயம் நடக்க வரதுக்கான கரெக்ட் ப்ரொசட். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நம்ம என்னென்னா நம்மளுடைய ஆழ் மனதில் உள்ள எண்ணங்கள், ஆழ் மனதில் அது போயிடுச்சுன்னா அது ஒரு விதை. அந்த விதைக்கு நீங்கள் ஊற்ற வேண்டியது ஒன்று தண்ணியும் அதுக்குள்ள என்வரான்மெண்ட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக அது தன்னுடைய வளர்ச்சியை கொடுத்துரும். எனக்கு ஆழ் மனதில் போட்ட அந்த விதை
இந்த இருட்டில் கண்ணு தெரியாமல் ஒரு 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 5 செகண்டோ 10 செகண்டோ இருக்கும், அப்புறம் தானாக தன் வழியை காமிச்சிரும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பிஹெச்டி நான் பண்ணுவேனது. அதுவும் எனக்கு 2004 ஐ வாஸ் ஒன் அமங் த பர்சன் செலக்டட் ஃபார் பிஹெச்டி இன் ஐஐடி சென்னை என் எக்ஸ்டர்னல் ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கேயுமே ஒரு 60-70 பேர் நாங்கள் அப்பேர் பண்ணோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ரிட்டன் டெஸ்ட் இருந்தது, ஜிடி இருந்தது. 2 பேர் செலக்ட் ஆனோம். அதில் நான் ஒன்று செலக்ட் ஆனேன். கோயின்சிடென்ட்லி அப்படின்னு சொல்கிறத விட அது எதிர்பாராத நிகழ்வாக இல்லை, இது எனக்கு புரியல. அது ஏதோ அது என்னால் சொல்ல முடியல. அப்போ தான் எனக்கு அப்ராடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அங்கே வந்து ஒரு தட் இஸ் லஃபார்ஜ் அப்படிங்கிறது சிமெண்ட்டில் ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் பிளான் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், ஒர்க்ஸ் மேனேஜருங்கிற பொசிஷன் இன் ரசல் கைமா இன் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சிம்பிளாக சொல்லணும், துபாய்னு எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். 10 வருஷம் ஒரு அப்ராடில் ஒர்க் பண்ணேன். என்னுடைய லைஃப்பை ஒரு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்குன்னு மாத்திரம் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்தது நான் இந்த அப்ராட் போனோன்னே. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரயில்வே பாதையில் நடந்து வந்தேன்னு. அதே பாதையில் நான் ஃபஸ்ட் ஏசிலையோ செகண்ட் ஏசிலையோ வர்றப்போ இந்த காலகட்டத்தில் தான் நான் கொச்சினில் இறங்கி வருவேன், இல்லாட்டி கோயம்புத்தூரில் இறங்கி வருவேன், சென்னையில் இறங்கி வருவேன். இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்துட்டு பார்க்குறப்போ ஓகே, இது வழியாக தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா, என்றைக்கு இருந்தாலும் நம்ம அது அந்த அந்த ரயில்களினுடைய அந்த தண்டவாளத்து மேலே பயணம் பண்ணாலும் அந்த தண்டவாளத்து வழியாக நடந்து வந்துடுறத மறந்துடக்கூடாது. ஏன்னா அது நடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு உள்ளே வந்து உட்கார முடியுது. அதனால் வாழ்க்கையில் யாருமே நம்ம கஷ்டப்படுறோன்னு நினைக்காதீங்க. இந்த கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு சுகம் உண்டு. அந்த அந்த சுகத்தை எப்போ நம்மளால் நல்லா அனுபவிக்க முடியும்னா, அந்த கஷ்டத்தை உணர்ந்த பின்னால் அந்த சுகத்தை நல்லா அனுபவிக்க முடியும். கஷ்டமே இல்லாத வர்ற சுகம்தான். ஆனால் அதை அனுபவிக்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 50%. நீங்கள் 100% அனுபவிக்க முடியாது. நான் எல்லோரும் கஷ்டப்படணுங்கிற எண்ணத்தில் சொல்லலை. நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆனால் பசித்து சாப்பிட்றதுங்கிறது வேறு, டயத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது வேறு. கஷ்டப்பட்டு மேலே வந்து சாப்பிட்றதுங்க வந்து பசித்து சாப்பிட்ற மாதிரி, மீதி வந்து டயத்துக்கு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா 2க்கு வித்தியாசம் இருக்கும். 2மே டைஜஸ்ட் ஆகும். எனக்கு பிடிச்சது பசித்து சாப்பிட்ணும். ஓகே, நீங்கள் வந்துட்டு அப்ராடில் இருந்தாலும் சரி, நிறையா ஸ்டேட்லலாம் இருந்திருக்கீங்க. கூட எப்பயுமே அம்மா கூடவே தான் இருப்பாங்க. துபாயிலையும் அம்மா இருந்தாங்க. வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, அம்மா அவங்க கூடவே தான் இருப்பாங்க. நீங்கள் கூடவே தான் வச்சுருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஏன் அப்படி? ஏன்னா நிறைய பேர் ஏஜ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டியே நீ இங்கே இருங்க, இங்கே ஃபேமிலியோட உங்கள் பொண்ணுங்களோட இருங்க அப்படின்னு விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க, அப்படி போவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய கடைசி நிமிடங்கள் வரைக்கும் அவங்க கூடவே தான் இருந்திருக்காங்க, நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. இது எப்படி இவங்க சாத்தியமாச்சு? எங்கள் அம்மாவுக்கு எப்படி என்னை 4 வயசுலேருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு சாத்தியமாச்சோ அப்படி தான் இதுவும் சாத்தியமாச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னால், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு உடன்படிக்கை மாதிரி தான் பண்ணிக்கிட்டோம். நான் எங்கே போனாலும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆனால் அவங்க முதல்ல சொல்லி பார்த்தாங்க. டால்மியாலேருந்து வெளியில் போகிறப்ப, ஆந்திரா போகிறப்ப சொன்னாங்க, இல்லைடா நம்ம இங்கே வந்து போக வேண்டான்னாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், அம்மா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே பிடிக்கலைன்னா அங்கே இருக்க மாட்டேன், நான் வந்துடுறேன். ஆனால் இது நம்ம முன்னேறி ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க நிறைய ஒத்துழைச்சு, நல்லா சொல்லப்போனால் நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எனக்கு ஒத்துழைச்சாங்க. இதே அளவுக்கு எனக்கு ஈக்குவலாக ஒத்துழைச்சது வந்து நிச்சயமாக என் ஒய்ஃபு. ரொம்ப டாலரன்ஸ் அதிகம். அதே மாதிரி என்னுடைய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அங்கங்கே எனக்கு என்னுடைய அக்காக்களாகட்டும், என்னுடைய பெரிய அக்கா ஆகட்டும், நான் ராமகிருஷ்ணாவில் படித்ததாகட்டும், அந்த டயத்தில் என்னுடைய 2வது அக்கா, அவர் வீட்டுக்காரரு என்னை ஒரு தனியாகவே பார்க்கல. அவங்கள இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். அதனால் ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா எங்கள் அம்மா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதான் சொல்லுவாங்க, ஈரோடுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி உற்சாகம் வந்துடும். எங்கள் அம்மா வந்து கூட இருந்து எங்கள் துபாயிலையும் கூட இருந்தாங்க. இல்லை, துபாயில் இருக்கும்போது கூட ஒரு
போனால் ஒரு 3 வருஷம் கழித்து தான் வேலை செய்ய போனாவே அப்படி தானே நார்மலாக அப்படி தான் வருவாங்க. ஆனால் உங்கள் அம்மா இருந்ததுனாலே நீங்கள் ஈரோட்டுக்கு அடிக்கடி சீசன் டிக்கெட் எடுத்த மாதிரி ஃப்ளைட்டில் அடிக்கடி வந்துடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி? உண்மைதான் பிரச்சனை. ஏன்னா என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு டெய்லி அங்கேருந்து 1 மணி நேரம் பிள்ளைங்களோட பேசணுமாங்க. 1 மணி நேரத்துக்கு அந்த காலகட்டத்தில் 30 ரூபாய் சார்ஜ் ஃபோனில் பேசணுன்னா. 30 × 24 போட்டிங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க நீங்கள். அங்கே இந்தியன் மணிக்கு நீங்கள் 24 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 720 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 21,000 ரூபா அவங்க ஃபோனில் மாத்திரமே செலவு பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது அம்மா செலவாகும்னு சொல்லிட்டா ஃபோனை வீசிடுவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. அதனால் அவங்க எவ்வளோ நேரம் பேசணுமோ அவங்கள பேச விடணும். நம்ம இந்த உடன்படிக்கையில் போயிருக்கோமே, அவங்களுக்கு பிடிக்கலனா வந்துடுறோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, என்ன இப்போ கூட்டிகிட்டு போகணும், ஊருக்கு போகணுன்னா ஊருக்கு போகணும். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அதெல்லாம் ஒரு இதாகவே தெரியல. ஏன்னா எங்கள் அம்மா கூட இருக்கணும், என் ஒய்ஃப் அதுக்கு ஒத்துழைச்சாங்க. ஒரு வருஷத்தில் 10 தடவை வந்தாலும் எங்கள் அக்காக்கள் அது ஒத்துக்கிட்டாங்க. அக்கா ஒத்துக்கிறது பரவாயில்ல, அக்கா வீட்டுக்காரெல்லாம் ஒத்துக்கணும், அக்கா பிள்ளைங்கள்லாம் ஒத்துக்கணும். எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இது என்னுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு 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 அவரைக்காயோ ஒரு புடலங்காயோ ஒரு 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 பந்தலில் படருதுன்னா அந்த பந்தல் கட்டி விட்டால் தான் அது மேலே படரும், அப்புறம் தான் காய் கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கால் போட்டாங்க, அந்த பந்தல் போட்டாங்கங்கிற மாதிரி ஒவ்வொரு இது நெட்டு இந்த கொடியை படர விட்டாங்க. அப்புறம் காய் வந்தது, ஓகே, காய் எல்லோரும் சாப்பிட்றோம், அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒவ்வொரு காலும் போட்டு இந்த கொடியை படர விட்டாங்க. பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது. அதனால் இது நீங்கள் என்ன உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்ல விட என்னை உயர்த்தி விட்டவங்களால் நான் முன்னால் வந்தேன் அப்படின்னு தான் நான் இதை சொல்லணும். சரி, இப்போது நீங்கள் அங்கே கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் இந்தியா வந்தீங்க, எங்கே வந்தீங்க, என்ன போஸ்டிங்? பிரச்சனை எனக்கு திருப்பி என்னென்னா 2004 2014 வரைக்கும் நான் கல்ஃப் யூஏயில் இருந்தேன். அப்போது அம்மா சொன்னாங்க போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே விட்டுட்டு நான் இப்போ வந்து டால்மியா எகெயின் அங்கே வந்து டால்மியா எகெயின் ரீஎன்ட்ரி. நான் டால்மியாவில் ஃபஸ்ட் என்ட்ரி ஆஸ் அ ஜூனியர் மோஸ்ட் பர்சன், டால்மியா ரீஎன்ட்ரி ஆஸ் அ யூனிட் ஹெட். சூப்பர். அது வந்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சி. எனக்கு அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஒரு சேலஞ்சிங் அசைன்மெண்ட் அது. மேகாலயாங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட்டில். ஆமாம், நார்த் ஈஸ்ட்னா எல்லோரும் பயப்படுவாங்க. அங்கே அந்த கம்பெனி சிக்காக இருந்தது, அதனுடைய ரிவைவல் வந்தது. நார்த் ஈஸ்ட்டில் எனக்கு மேகாலயாவில் எனக்கு யூனிட்டடாக போஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் எனக்கு அந்த 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 டால்மியாவிலேருந்து அந்த ஆர்டர் வந்தோடனே எனக்கு ஐ வாஸ் டிலைட்டட். ஏன்னா எங்கே என் வேலையை நான் தொடங்கினோ அங்கேயே நான் போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு தமிழ்நாட்டிலே போட்டு தரேன் நாங்கள், ஆனால் நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா யாருக்கு எனக்கு சீனியர்ஸாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் போய் ஹெட்டாக போகிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியல. யாருக்கிட்டேருந்து நான் வேலை கற்றுக்கிட்டனோ அவங்ககிட்டே போய் நான் திருப்பி வேலை வாங்குறதுங்கிறது நல்லா இருக்காது. அது வந்து அந்த டாஸ்கில் நான் வின் பண்ணுவேன்னா, நான் சக்ஸஸ் ஆகணும் ஃபெயிலியர் ஆகணும்னு தெரியாது. என் மனசாட்சியத்துக்கு ஒத்துக்கலை, நான் போகல. அதனால் மேகாலயா ஒரு சேலஞ்சிங் அசைன்மெண்ட். அங்கேயும் அம்மா வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ காடானாலும் எங்கே போனாலும் சரி, நீ இருக்கிற இடத்துக்கு நாங்களும் வருவோம். அதில் ஒய்ஃப் ஆகட்டும், அந்த ஏஜில் அது ரொம்ப அவங்களுக்கு ப்ரீத்திங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? நல்லா சொல்லப்போனால் அம்மா அங்கே நல்லா இருந்தாங்க. ஓகே, அம்மா பிளைனில் நல்லா இருந்ததை விட அங்கே நல்லா இருந்தாங்க. ஏன்னா பியூர் ஏர், பியூர் வாட்டர், ஆர்கானிக் வெஜிடபிள், நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே ஆர்கானிக். அதனால் அவங்களுக்கு ஒரு தொல்லை இல்லை, நல்லா இருந்தாங்க. நல்ல ரூமில் ஹீட்டர். அப்போ எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அதனால் எனக்கு 2006 எனக்கு ஒரு பையன். அவனுக்கும் அந்த துபாய் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவனுக்கு மேகாலயாவில் அவனும் ஒய்ஃபும் அங்கேயே வந்துட்டாங்க. நல்லா சொல்லப்போனால் அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில். நிறைய சேலஞ்சஸ், நிறைய காம்ப்ரமைசஸ், விட்டு கொடுத்தல். துபாயிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்துடலாம், ஆனால் மேகாலயாவிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆகும்.
ஓகே. ஃப்ளைட்லேயே நான் நீங்கள் வந்து மேகாலயாவிலேருந்து கவுஹாட்டி வரணும், அதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஹில் ட்ராவல். கவுஹாட்டியிலேருந்து சென்னை வர்றதுக்கு நீங்கள் அது ஒரு நாள் எடுக்கும். அப்புறம் நைட்டில் பிடிச்சி நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி ஈரோடு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடும். என்ன நீங்கள் கஷ்டப்பட்டீங்கனாலும் ஒரு 1.5 நாள் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அந்த சேலஞ்ச் இருந்தது. ஒரு டைம் ஈரோடுக்கு இப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் கவுஹாட்டியில். அப்புறம் என்னாச்சு, திருப்பியும் மேகாலயாவிலேருந்து ஒரு சின்ன அப்ராட் அசைன்மெண்ட் வந்தது. போய் எனக்கு சேலரி வந்து ஆல்மோஸ்ட் அன்னத்த சூழ்நிலையில் என்னுடைய சம்பளம்ங்கிறது வந்து மோர் தேன் a crore இன் அப்ராடு. 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது. 1.2 1.3 வரைக்கும் இருந்தது 2014. அம்மா போனாங்க, பிடிக்கல சொல்லிட்டாங்க. 6 மாதம் கூட இல்லை, பிடிக்கல, போலாண்டா அப்படின்ட்டாங்க. நாங்கள் சொன்னமே உடன்படிக்கை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அதன்படி என்ன பண்ணிட்டோன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அல்ட்ராடெக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்ணேன், ஆதித்யா பிர்லா குரூப். அது வந்து ஒரு 60% ஆஃப் மை சேலரி. அங்கே சேலரி மெயின் இல்லை, அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தமிழ்லேயே எனக்கு அசைன்மெண்ட் கிடச்சிது. அதுவும் நல்ல கம்பெனி. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி நெக்ஸ்ட் டு டாட்டாஸ். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் இருக்கத்தான் செய்யும். டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி பிர்லாஸ் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. தட் இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். அது என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சது. வெளியில் சும்மா பப்ளிசிட்டி தான் அந்த மாதிரி இருந்ததே தவிர ஆர்கனைசேஷன் இஸ் வெரி குட். ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன், சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. நல்ல ரெகக்னைஸ் பண்ணாங்க, டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹையர் அசைன்மெண்ட் ஆந்திராவில் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஆதித்யா பிர்லா குரூப் அது வந்து கொஞ்சம் என்லார்ஜ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் இந்த ஜேர்னியெல்லாம் பண்ணிட்டு வரப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ரிட்டையர். இந்த ரிட்டையர்மெண்ட் டைம் வரப்போ அம்மா அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, யூ வில் பி ஹியர் அப் டு 60 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் 60 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ணேன். அப்போது அந்த காலகட்டத்தில் என் அம்மா வயசு 96 ஆகிடுச்சு. அப்போவும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, பிள்ளைங்கள பார்க்கணும், நான் வரணும்பாங்க, பிள்ளைங்களோட இருக்கணும்பாங்க. அது எல்லாமே இப்போ பேரண்ட் பேத்திகள்லாம் ரொம்ப பெருசாகிட்டாங்க. 2021 அம்மா இருந்தாங்க. நார்மலாக தான், அவங்களுக்கு வந்து கொரோனாலாம் இல்லை, ஒன்றும் கொரோனா அஃபெக்ட் ஆகலை. இன்ஃபேக்ட் எனக்கும் ஒய்ஃபுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு, அவங்களுக்கு ஆனால் கொரோனா அஃபெக்ட் ஆகலை, நல்லா தான் இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு 4 நாள் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாக இருந்தாங்க. ஆனால் அந்த இறக்குற அன்றைக்கி நைட்டு கூட கொஞ்சம் ஹெல்த்து தானோன்னு மறுநாள் நாங்கள் கூட்டிகிட்டு ஹைதராபாத் போய் அட்மிட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் மறுநாள் காலையில் ஒரு 6 மணி 5:30 6 இறந்துட்டாங்க. நார்மல் இதுதான். அவங்களோட ஒரு ஆசை இருந்தது, நான் இறக்குறப்ப என் பையன் மடியில் தான் இறக்கணுங்கிற மாதிரி. கடவுள் அருளால் அதை நிறைவேறிச்சு. அதை முழுமையாக பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் 2024 வரைக்கும் அல்ட்ராடெக் அதே கம்பெனியில் இருந்தேன். அப்புறம் அல்ட்ராடெக்கும் எனக்கு ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. திருப்பி எனக்கு ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட் வந்தது. அதுக்குள்ளே பையனும் 12th எல்லாம் முடிச்சிட்டோம். அவனையும் கொண்டு போய் இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு ஏதாவது டிகிரியோ போட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஸோ அவன் படிப்புக்காகவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராட் இன்னொரு சின்ன ஷார்ட் அசைன்மெண்ட் எடுத்து இப்போ நான் திருப்பி யுஏஇயில் கல்ஃப் சிமெண்ட்டில் இதுவும் ஒரு ரிவைவல் ப்ராஜெக்ட். ஒரு லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ ஐ ஹவ் டேக்கன் திஸ் அசைன்மெண்ட். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் இப்போ நவ் ஐ எம் ரன்னிங் 63. என்னுடைய அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 43 வருஷ சிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடைக்காலத்தில் கொஞ்சம் லா படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் ஒரு LLB கம்ப்ளீட் பண்ணி வச்சேன். ஸோ அப்போ ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் உங்களுடைய டெக்னிக்கல் இது கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் லா, அன்கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ இது என்னென்னா எல்லாமே காம்பினேஷனாக இருக்கிறப்போ உங்களால் ஒரு ஹோலிஸ்டிக் வியூ எடுக்க முடியும். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கனாலும் ஒரு எம்டி கிட்ட போனீங்கன்னா அவர் அந்த டோசேஜெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவார் டேப்லெட்டில். எனக்கு இது பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு அவுட்லுக் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனையும் கொண்டு வர்றப்போ அதனுடைய எஃபெக்ட் எனக்கு என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து நிறைய பேர் பார்த்து அதை என்னை அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க.
என்னுடைய சீனியர்ஸ் கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. நான்லாம் நிறைய இடத்துல நான் அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து சார், எனக்கு இதை உட்காரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையா நான் என்ன பலமுறை கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் ஒன்று வெளியிலேருந்து பார்க்குறப்ப நீ எங்களையெல்லாம் விட நல்லா பண்ணிகிட்ருக்கா, பண்ண அப்படின்னு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய சீனியர்ஸ்க்கும் என்னுடைய மென்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு இது. அதே மாதிரி என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் இவங்களாம் நான் தான் சொன்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இவங்க எனக்கு. ஓகே, இப்போது நீங்கள் அம்மாவை கூட வச்சிட்டு இருந்தீங்க. அதுலேயும் அம்மா பையன், ஒரு பையன் அம்மாவுக்கு எப்படி ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா பேச்சை மீறாமல் கடைசி வரைக்கும் இருந்திருக்கீங்க. அண்ட் அம்மாவோட ஹெல்த்தில் ரொம்பவே கான்சியஸாக இருந்திருக்கீங்க. என்னென்னா ஒரு டாக்டர் அண்ட் நர்ஸ் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இன்னும் 2 பேர், இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையே வீட்டில் வந்துட்டு வச்சு இயக்கிட்டு இருந்தீங்க. அது ஒன்று. அண்ட் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்போ ஸ்டண்ட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வயிறு பிரச்சனை அப்போது ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்போ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ஏஜ் பீப்புளை இருந்தாலும் என்னென்னா முதியோர் இல்லத்தை விட்டுறாங்க பெற்றோர்களை. அதுக்கப்புறமா வீட்டிலே இருந்தாலும் அவங்கள ஒரு பொருட்படுத்தாமல் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை இல்லாமல் அவங்கள நடத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு முன் உதாரணம். அம்மா பையன் அப்படின்னா எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்களோட வார்த்தைகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்டு எப்படி நடக்கணுங்கிறதுக்கு நாங்கள் பார்த்த ஒரே உதாரணம் இவங்க தான், வேறு யாருமே இல்லை. அதுக்கே ஒரு பெரிய ஒரு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பார்த்தா நம்ம பிறக்கிறப்ப பேர் இல்லாமல் பிறக்கிறோம். நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கொடுத்துட்டு போகிறோன்னா நம்ம பேரை மாத்திரம்தான் நம்ம விட்டுட்டு போகிறோம். இந்த இடப்பட்ட காலத்தில் நம்ம சேர்க்குறோம், போகிறோம், வர்றோம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட். நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம பேர் எந்த பாயிண்டில் வருது, இட் இஸ் கம்மிங் இன் த குட் ரெக்கார்டு ஆர் பேட் ரெக்கார்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நம்ம லைஃப்பை நடத்துங்க. அதுதான் நான் எல்லாத்துக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணுறது. அசட் சேருங்க, அசட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய இன்கமில் 2% to 4% கொடுங்க, ஏன்னா செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி சேமிங்க, ரொம்ப முக்கியம். சேமிக்கிறத விட ரொம்ப முக்கியம் உங்கள் செலவை குறைக்காமல் உங்கள் வருமானத்தை எப்படி பெருக்கணும்னு பாருங்கள். நல்ல வழியில், ரொம்ப முக்கியம், நல்ல வழியில். ஏன்னா இன்றைக்கி எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க, நல்ல வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சி கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஓப்பன் மார்க்கெட். கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லது தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறது, இன்னும் இது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட், ஹை ஐக்யூ, ஹை ஆம்பிஷியஸ் எல்லாமே இருக்காங்க. உங்களுக்கு தேவை வந்து கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் மணி பின்னால் இருங்க, ஆனால் மணியே உங்களை லைஃப் ஆக்கிட வேண்டாம். பேரண்ட்ஸை கட்டாயம் காப்பாற்றுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் காப்பாற்றுனதுனால தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். வேற ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காது. அதனால் நல்ல விதையாக போடுங்க, நல்ல எதிர் பண்ணுங்கள். நம்ம பேரண்ட்ஸுக்கு பண்ணுறத பேர்டனாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பண்ணது பேர்டனாக நினைக்கல. லைஃப் இஸ் அ சைக்கிள். நம்ம அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க நம்மளுக்கு பண்ணதை நம்ம திருப்பி பண்ணிடணும். அப்போ தான் லைஃப்பில் போகிறப்ப பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக பண்ணி போக முடியும். இல்லாட்டி இந்த பாவம் புண்ணியங்கிறது ஒரு பேலன்ஸ் ஷீட் தான். நம்ம பாவம் பண்ணால் நரகம் போகிறோம், புண்ணியம் பண்ணால் சொர்க்கம் போகிறோங்கிறத விட நம்ம அட்லீஸ்ட் நார்மலாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாவது இருக்கணும். ஸோ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். முதியோர் இல்லத்தில் விடுறதோ வீட்டில் ஒதுக்கி வைக்கிறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப மன சங்கடப்படுத்தக்கூடியது. அந்த முதியவர்கள் அப்படிங்கிற, நானும் முதியவன் தான். இப்போ நான் ஒன்றும் எங்கெல்லாம் கிடையாது, நானும் முதியவன் தான். எனக்கு 63 வயசாச்சு. இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எதுவுமே யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க, முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. ஒன்றுமே முடியலன்னா கட்டாயம் தீமை செஞ்சிடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் என்னோடய வியூ. தேங்க்யூ.
ஓகே, கொஞ்சம் எமோஷனல் இருந்தது. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் ரொம்ப ஒரு லெசனாக நமக்கு அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஷார்ட் டைமில் நமக்கு இந்த இன்டர்வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதெல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு தெம்பான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நம்ம மைண்ட் கொஞ்சம் டவுன் ஆகும்போதெல்லாம் நமக்கு உந்து சக்தியாக இது வந்துட்டு ஒரு இருக்கிற ஒரு வேர்ட்ஸ் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தா நம்ம நல்லா எங்கே வர முடியும், நமக்கு ரெக்கமெண்ட் வேணும் இப்பெல்லாம் நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ இவங்க சொன்ன பதில் இந்த வீடியோவை பார்த்தா ஓ கண்டிப்பாக இல்லை அப்படின்னு அடுத்ததுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நமக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வேர்டாக இருக்கும் இவங்க கொடுத்த வார்த்தைகள். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நல்ல தாய்க்கு மகனாக ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க, நல்ல ஹஸ்பண்டாக, நல்ல அப்பாவா, அப்புறம் நல்ல ஒரு தம்பியை அவங்க அக்காங்களுக்கு, அதே மாதிரி அவங்க அக்கா பொண்ணு அவங்களுடைய பசங்க முதற்கண்டும் ஒரு நல்ல ஒரு கேர் டேக்கராக அண்ட் சொசைட்டிக்கும் நிறையா ராமகிருஷ்ணா அவங்க சென்னையில் சொன்னாங்க இல்லையா, சொல்லாமல் நிறைய இயர்லி அவங்க அந்த மடத்துக்கு, ஏன்னா அங்கேருந்து தானே வந்தாங்க, அங்கே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னமும் நிறையா அண்ட் வெளியிலே ஆகட்டும் சொல்லாமல் நிறைய சேரிட்டி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வர இதில் ஒரு குறிப்பிட்ட இது நீங்கள் கொடுங்கன்னாங்க இல்லையா, அதை அவங்க சும்மா சொல்லலை, அவங்க பண்ணிகிட்ருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இங்கே ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எதுக்கு நம்ம இதையும் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா நம்மளும் வர இதில் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்காக தான் இதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட உங்கள் முன்னாடி குறிப்பிட்றேன். ஸோ நல்ல மகனாக, நல்ல ஒரு ஹஸ்பண்டாக எல்லாம் இருந்த அண்ட் அவங்களுடைய வேலையிலையும் ஒரு தி பெஸ்ட்டாக அவங்களுடைய ஃபுல்லாக பாருங்கள். யார் பண்ணுவா, உடம்புக்கு எதுவுமே இல்லைனாலும் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற இந்த காலத்தில் ஒரு அடுத்த ஒரு 37th டேவே அண்ட் இப்போ நடந்த அந்த யசோதா ஹாஸ்பிட்டலில் நடந்த இது ஹார்ட் ப்ராப்ளம் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட அடுத்த நாளே போய் அவங்க ஒர்க்கை கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டிவான ஒரு பர்சனாக அவங்க ஒர்க்கை ரொம்ப லவ் பண்ணி இப்போ வரைக்கும் நிறைய பேர் அவங்க ரெக்யூர் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு ஹியூமனிட்டியாக நம்ம அதை தான் கடைசியாக அங்கே தான் நம்ம வரணும். அப்படி ஒரு நபரை நம்ம இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அது ஃபுல்லாக இத்தனை வருஷம் 44 வருஷத்தோட இதை நீங்கள் இந்த அவரில் நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி பிரசன்னா. இறுதியாக நான் சொல்கிறது ஒன்றே தான், நீங்கள் சொன்ன ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கருத்து கூட. வாட் இஸ் நெக்ஸ்ட்? எப்போவுமே கடந்து போனது நமக்கு ஒரு லெசன். பாஸ்ட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், பாஸ்ட் இஸ் அ நாட் த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். பழசை நினைங்க, அங்கே இருந்துடாதீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? எப்போவுமே கடந்து போனதை பற்றி நினச்சிடாதீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன, அதுதான் யோசிக்கணுமே தவிர போயிடுச்சே அப்படின்னா போயிடுச்சு, அது நம்ம இன்னுமே ஒரு ரெக்கவர் பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அங்கே என்ன மிஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம இங்கே ரெக்கவர் பண்ண போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. அண்டு அதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம், ஓபி அடிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒர்க்கில் இருந்துட்டு அந்த மாதிரி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிறதுக்கு இவங்க தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை நான் எந்த வீடியோவுக்கும் நான் சொல்லவே மாட்டேன், பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், நாங்கள் சொல்ல மாட்டோம் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில். ஆனால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்லிவிட்டு கிளம்புறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரசன்னா. நன்றி.